அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 2, புத்தகம் 5. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 6. குட்டுஜோ மீண்டும் சேனாதிபதி. மனித வாழ்க்கையின் அற்புதத்தை காட்டக்கூடிய எண்ணற்ற பிரிவுகள் இருந்தாலும் அவைகளையெல்லாம் 2 பிரிவுகளில் அடக்கிவிடலாம். அதாவது யதார்த்தம் என்பது ஒரு பிரிவு, சம்பிரதாயம் என்பது மற்றொரு பிரிவு. இந்த சம்பிரதாயம் என்ற பிரிவில் கிராம, தேச, மாகாண, இன்னும் மாஸ்கோ வாழ்க்கையிலிருந்தும் பிரித்து காட்டக்கூடிய பீட்டர்ஸ்பர்க்கின் வாழ்க்கையை சேர்க்கலாம். முக்கியமாக அங்குள்ள வரவேற்பு மண்டபங்களை சேர்த்து கொள்ளலாம். அந்த வரவேற்பு மண்டபங்களின் வாழ்க்கை மாறாமல் இருக்கிறது. 1805 வருஷத்தில் இருந்து நாம் முதலில் சமாதானம் செய்து பின்னால் மீண்டும் போனபார்ட்டுடன் சண்டை போட்டு அரசியல் சட்டங்களை மீண்டும் மீண்டும் ஆக்கியும் அழித்தும் வந்திருக்கிறோம். என்றாலும் ஆனா பாவ்லாவ்னாவுடையவும் ஹெலனுடையவும் வரவேற்பு மண்டபங்கள் 7 வருஷங்களுக்கு முன்பாகவும் 5 வருஷங்களுக்கு முன்பாகவும் எப்படி இருந்தனவோ அப்படியே தான் இருக்கின்றன. ஆனா பாவ்லாவினாவுடைய வரவேற்பு மண்டபத்தில் முன்போலவே போனபார்ட்டின் வெற்றிகளை பற்றி குழப்பமுற்ற மனதோடு பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த வெற்றிகளிலும் ஐரோப்பிய மன்னர்கள் போனபார்ட்டிடம் அடிபணிந்திருப்பதிலும் ஒரு துவேஷமான சூழ்ச்சியை அவர்கள் கண்டார்கள். அதாவது ருஷ்ய ராஜ வட்டாரத்துக்கு கவலையையும் மன கஷ்டத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடுதான் அந்த துவேஷமான சூழ்ச்சி நடப்பதாக கண்டார்கள். ருஷ்ய ராஜ வட்டாரத்துக்கு ஆனா பாவ்லாவ்னா தான் இந்த வரவேற்பு மண்டபத்தில் பிரதிநிதியாக விளங்கினார். ஹெலனுடைய வரவேற்பு மண்டபத்திற்கு ரும்யான்சேவ் அடிக்கடி விஜயம் செய்து கௌரவப்படுத்தி வந்தார். ஒரு பிரமாதமான புத்திசாலியான பெண் என்று ஹெலனை அவர் கருதி வந்தார். அந்த வரவேற்பு மண்டபத்தில் 1808 வருஷத்தில் பிரெஞ்சுக்காரர்களை ஒரு பெரிய சமுதாயம் என்றும் நெப்போலியனை பெரிய மனிதன் என்றும் எப்படி பேசி வந்தார்களோ அதே மாதிரி அதே களிப்போடு இந்த 1812 வருஷத்திலும் பேசி வந்தார்கள். பிரான்சுடன் நமக்கு ஏற்பட்ட மனஸ்தாபத்தை கண்டு அவர்கள் வருந்தினார்கள். அப்பொழுதே சமாதான உடன்படிக்கை செய்து அந்த மனஸ்தாபத்தை தீர்த்திருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். சமீப காலமாக இராணுவத்திலிருந்து சக்கரவர்த்தி திரும்பியதிலிருந்து ஒன்றுக்கொன்று விரோதமான இந்த வரவேற்பால் மண்டப வட்டாரங்களில் கொஞ்சம் பரபரப்பு ஏற்பட்டது. வெளிப்படையாக ஒரு வட்டாரத்திற்கும் மற்றொரு வட்டாரத்திற்கும் உள்ள துவேஷத்தையும் காட்டினார்கள். என்றாலும் 2 வட்டாரங்களும் தங்களுடைய பழைய போக்கை கைவிடவில்லை. ஆனா பாவ்லாவ்னாவின் வட்டாரத்தில் நியாயவாதிகள் என்று வேரூன்றிய பிரெஞ்சுக்காரர்களை மட்டுமே அனுமதித்தார்கள். பிரெஞ்சு நாடக கொட்டைகளுக்கு போகக்கூடாது என்ற தேசாபிமான பேச்சுகளும் அங்கே பேசப்பட்டன. பிரெஞ்சு நாடக கொட்டைகளுக்காக சர்க்கார் செலவிடும் பணமானது ஒரு முழு இராணுவத்திற்கு செலவாகும் பணத்தைப் போல இருக்கிறது என்று அந்த வட்டாரத்தில் சொல்லப்பட்டது. யுத்தத்தின் போக்கை அந்த வட்டாரத்தார் ஆவலோடு கவனித்து வந்தார்கள். நமது இராணுவத்திற்கு பெருமை தரக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டுமே அவர்கள் பேசிக்கொள்வார்கள். ஹெலன், ரும்யான்சேவ் ஆகியவர்களுடைய பிரெஞ்சு வட்டாரத்தில் எதிரிகள் கொடுமை செய்வதாக சொல்லப்பட்டதை மறுத்து கொண்டிருந்தார்கள். சமாதானத்திற்காக நெப்போலியன் செய்த முயற்சிகளையெல்லாம் பற்றி பாதித்து கொண்டிருந்தார்கள். ராஜசபையையும் சக்கரவர்த்தியின் தாயாருடைய ஆதரவில் நடந்து வந்த பெண்களின் கல்வி ஸ்தாபனங்களையும் காஜான் என்ற இடத்திற்கு மாற்றிவிட வேண்டும் என்று அவசரமாக தயார் செய்கிறவர்களை அவர்கள் கேலி செய்து வந்தார்கள். ஹெலனுடைய வட்டாரத்தில் இந்த யுத்தம் என்பது தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களை தவிர வேறு எதுவும் இல்லை என்று வெகு சீக்கிரமாக சமாதானம் ஏற்பட்டு விடும் என்றும் பேசிக்கொண்டிருந்தார்கள். பிளைபின் இப்பொழுது பீட்டர்ஸ்பர்க்கில் இருக்கிறார். ஹெலனுடைய வீட்டில் அவர் மிகுந்த சௌஜன்யத்தோடு இருக்கிறார். புத்திசாலியான ஒவ்வொருவரும் அங்கு வர தவறுவதில்லை. அந்த பிளைபின் சொல்லிய கருத்து இப்பொழுது பரவி வருகிறது. அதாவது வெடிமருந்தினால் காரியங்களை தீர்த்து கொள்ள முடியாது என்றும் அந்த வெடிமருந்தை கண்டுபிடித்தவர்களால் தான் தீர்க்க முடியும் என்றும் அந்த பிளைபின் சொல்லி வந்தார். மாஸ்கோவில் சக்கரவர்த்தியினால் ஏற்பட்ட உற்சாகத்தை பற்றிய செய்திகள் பீட்டர்ஸ்பர்க்குக்கு வந்து சேர்ந்தன. சக்கரவர்த்தியும் அப்பொழுதுதான் திரும்பினார். அந்த உற்சாகத்தை பற்றி அந்த வட்டாரத்தில் கேலியாகவும் தந்திரமாகவும் பேசிக்கொண்டார்கள். ஆனால் ஜாக்கிரதையோடு பேசினார்கள். இதற்கு மாறாக ஆனா பாவ்லாவ்னாவின் வட்டாரத்தில்
மாஸ்கோவின் உற்சாகத்தைக் கண்டு மிகுந்த பரவசம் ஏற்பட்டது. முன்னோர்களின் செய்கைகளை பற்றி ப்ளூடார்ச் என்பவர் எவ்வளவு உணர்ச்சியோடு பேசினாரோ அதே மாதிரி மாஸ்கோவில் நடந்திருக்கிறது என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். இளவரசர் வசைலி முன்பு வகித்து வந்த அதே முக்கியமான பதவிகளை இன்னமும் வகித்து வருகிறார். அவர்தான் இந்த 2 வரவேற்பு மண்டபங்களுக்கும் ஒரு தொடர்பு சங்கிலியைப் போல விளங்கி வந்தார். தம்முடைய சிறந்த நண்பரான ஆனா பாவ்லாவ்னாவையும் தமது குமாரியின் ராஜதந்திர வரவேற்பு மண்டபத்தையும் அடிக்கடி சந்தித்து வந்தார். அவர் இந்த 2 மண்டபங்களுக்கும் அடிக்கடி வந்து போய் கொண்டிருந்ததால் அவருக்கே குழப்பமாகிவிட்டது. ஆகவே ஆனாவின் மண்டபத்தில் சொல்ல வேண்டியதை ஹெலனுடைய மண்டபத்தில் சொல்லியும், அதே மாதிரி ஹெலனுடைய மண்டபத்தில் சொல்ல வேண்டியதை ஆனாவின் மண்டபத்தில் சொல்லியும் வர ஆரம்பித்தார். சக்கரவர்த்தி திரும்பிய பின்பு ஆனா பாவ்லாவ்னாவின் வரவேற்பு மண்டபத்தில் யுத்தத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்த போது பார்க்லே டீடாலியை பலமாக கண்டித்தார். ஆனால் சேனாதிபதியாக யாரை நியமிப்பது என்பதை பற்றி அவருக்கு தெளிவான அபிப்பிராயம் எதுவும் இல்லை. பெரிய திறமையுள்ள மனிதர் என்று சகஜமாக சொல்லப்பட்டு வந்த ஒரு விருந்தாளி அன்று குட்டுஜோவை பார்த்தது பற்றி பேசிக்கொண்டிருந்தார். பீட்டர்ஸ்பர்க்கின் தற்காப்பு படைக்கு தலைவராக குட்டுஜோ தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். பாதுகாப்பு படைக்கு புதிதாய் பொறுக்கப்பட்டவர்களின் கூட்டம் நிதி இலாக்காவின் காரியாலயத்தில் நடந்தபோது குட்டுஜோ தலைமை வகித்ததாகவும் அங்கேதான் அவரை பார்த்ததாகவும் சொன்னார். இதை கூறிய பின்பு மிகுந்த ஜாக்கிரதையோடு அவர் குட்டுஜோவை சேனாதிபதியாக நியமிக்கலாம் என்றும் எல்லா தகுதிகளும் அவரிடம் இருக்கின்றன என்றும் அவர் சொன்னார். ஒரு விசனமான புன்னகையோடு ஆனா பாவ்லாவ்னா பேசினாள். சக்கரவர்த்திக்கு இதுவரை தொல்லையை தவிர வேறு எதையும் குட்டுஜோ கொடுக்கவில்லை என்று அவள் கூறினாள். இன்று பிரபுக்கள் சபையில் நான் மேலும் மேலும் பேசிக்கொண்டே இருந்தேன். ஆனால் நான் பேசுவதை அவர்கள் கவனிக்கவில்லை. தற்காப்பு படைக்கு அவரை தலைவராக தேர்ந்தெடுப்பது சக்கரவர்த்திக்கு பிரியமாயிருக்காது என்று நான் அவர்களிடம் சொன்னேன். ஆனால் என் பேச்சை அவர்கள் கவனிக்கவில்லை என்று இளவரசர் வசையிலே இடைமறித்து சொன்னார். இதெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்ற வியாதியே தான் என்று மேலும் சொன்னார். எதற்காக? அந்த மாஸ்கோவாசிகளின் மூடத்தனமான உற்சாகத்தை நாமும் குரங்கு போல பின்பற்ற வேண்டும் என்ற ஒரே காரணம்தான் என்று இளவரசர் வசைலி பேசி முடித்தார். அந்த வினாடியில் அவர் ஹெலனுடைய மண்டபத்தில்தான் மாஸ்கோவின் உற்சாகத்தை கேலி செய்ய வேண்டும் என்பதையும் ஆனாவின் மண்டபத்தில் அதை களிப்போடு பாராட்ட வேண்டும் என்பதையும் மறந்துவிட்டார். ஆனால் உடனே புரிந்து கொண்டு பரிகாரம் செய்தார். இப்பொழுது ருஷ்யாவிலேயே மிகவும் வயதான ஜெனரலான கோமுகன் குட்டுஜோ அந்த சபைக்கு தலைமை வகிப்பது பொருத்தமாயிருக்குமா? அவர் எடுத்துக்கொள்ளும் சிரமத்திற்காக அவருக்கு கிடைக்கப் போவது எதுவுமே இல்லை. ஒரு குதிரை மீது ஏற முடியாத ஒருவரை, கவுன்சில் கூட்டங்களில் தூங்கி விழுகிற ஒருவரை, மிகவும் மோசமான ஒழுக்கங்களை கொண்ட ஒருவரை எப்படி அவர்களால் சேனாதிபதியாக நியமிக்க முடியும்? புக்காரெஸ்ட் நகரில் அவர் மிகச்சிறந்த புகழை பெற்றுவிட்டார். ஒரு ஜெனரல் என்கிற முறையில் அவருடைய தகுதியை பற்றி நான் பேசவில்லை. இப்பொழுதுள்ள நிலைமையை போன்ற ஒரு நிலைமையில் ஒரு சக்தியற்ற வயோதிக குருட்டு மனிதரை, அநேகமாய் குருடாய்விட்ட ஒரு மனிதரை எப்படி அவர்கள் நியமிக்க முடியும்? ஒரு குருடரை ஜெனரலாக பெறுவது மிகச்சிறந்த விஷயம்தான். அதையும் அவரால் எதையும் பார்க்க முடியாது. இந்த பேச்சுக்கு யாரும் பதில் சொல்லவே இல்லை. ஜூலை 24ஆம் தேதி அன்று இது முற்றிலும் சரி. ஆனால் ஜூலை 29ஆம் தேதி அன்று குட்டுஜோவுக்கு இளவரசர் என்ற பட்டம் கிடைத்தது. அவரை தள்ளிவிடுவதற்காக உள்ள விருப்பத்தை இது காட்டுவதாய் இருக்கலாம். ஆகவே இளவரசர் வசைலியின் அபிப்பிராயம் இன்னமும் சரியானதாக இருந்தபோதிலும் இப்பொழுது எல்லாம் அவர் அதை சொல்லுவதற்கு விரும்பவில்லை. ஆனால் ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்று ஃபீல்டு மார்ஷல் சால்டிகோவ், அராக்சிவ், பியாஜ் மெட்டினாவ், லாபோகைன், காச்சுபே ஆகியவர்கள் அடங்கிய ஒரு கமிட்டி யுத்தத்தின் போக்கை பற்றி ஆலோசிப்பதற்காக கூடியது. சேனாதிபத்தியத்தில் ஒற்றுமையில்லாத விஷயம்தான் நமது தோல்விகளுக்கு காரணம் என்று அந்த கமிட்டி முடிவுக்கு வந்தது. குட்டுஜோவிடம் சக்கரவர்த்திக்கு அதிருப்தி உண்டு என்பதை கமிட்டி அங்கத்தினர்கள் அறிவார்கள். என்றாலும் அந்த கமிட்டி ஆலோசனை செய்த பின்பு குட்டுஜோவையே சேனாதிபதியாக நியமிக்க வேண்டும் என்று சக்கரவர்த்திக்கு ஆலோசனை கூற கமிட்டி அங்கத்தினர்கள் தீர்மானித்தார்கள். அதே தினத்தில் எல்லா இராணுவங்களின் மீதும் அந்த இராணுவங்கள் பரவி நின்ற எல்லா பிரதேசங்களின் மீதும் பூரண அதிகாரங்களோடு குட்டுஜோ சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டார். ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்று
ஆனா பாவ்லாவ்னாவின் வீட்டில் அந்த பெரிய திறமையுள்ள மனிதரை இளவரசர் வசைலி சந்தித்தார். அந்த பெரிய திறமையுள்ள மனிதர் ஆனா பாவ்லாவ்னா சொல்லுவதை மிகுந்த கவனத்தோடு கேட்டு வந்தார். ஏனென்றால் இளஞ்சீமாட்டிகளுக்காக ஏற்பட்டிருந்த கல்வி ஸ்தாபனங்களில் ஒன்றில் தாம் டைரக்டராக நியமிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பிக் கொண்டிருந்தார். தம்முடைய விருப்பங்களெல்லாம் நிறைவேறிய ஒரு மகிழ்ச்சியான வெற்றி வீரரை போன்ற பாவனையோடு இளவரசர் வசைலி அந்த அறைக்குள் நுழைந்தார். நல்லது, இந்த மகத்தான செய்தியை நீங்கள் கேட்டீர்களா? இளவரசர் குட்டுஜோவ் ஃபீல்டு மார்ஷல் ஆகிவிட்டார். எல்லா அபிப்பிராய பேதங்களும் முடிந்துவிட்டன. நான் மிக்க சந்தோஷமாயிருக்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். கடைசியாக நமக்கு ஒரு தக்க மனிதர் கிடைத்து விட்டார் என்று சொல்லி அவர் கடுமையுடனும் முக்கியத்துவத்துடனும் அந்த வரவேற்பு அறையில் இருந்த ஒவ்வொருவரையும் சுற்றி நோக்கினார். தமக்கு டைரக்டர் பதவி வேண்டும் என்ற ஆசை இருந்த போதிலும் அந்த பெரிய திறமையுள்ள மனிதரால் இளவரசர் வசைலியின் முந்தைய அபிப்பிராயத்தை ஞாபகமூட்டாமல் இருக்க முடியவில்லை. ஆனா பாவ்லாவ்னாவின் வரவேற்பு அறையில் இம்மாதிரி செய்தது இளவரசர் வசைலிக்கும் ஆனா பாவ்லாவ்னாவுக்கும் மரியாதை குறைவாக இருந்த போதிலும் அப்படி பேசும் ஆசையை அவரால் தவிர்க்க முடியவில்லை. ஆனால் ஆனா பாவ்லாவ்னா குட்டுஜோவ் சேனாதிபதியான செய்தியை மகிழ்ச்சியோடு வரவேற்றாள். ஆனால் இளவரசே, அவர் குருடர் என்று சொல்லுகிறார்களே என்று அந்த பெரிய திறமையுள்ள மனிதர் இளவரசர் வசைலியின் பேச்சுகளை ஞாபகமூட்டினார். ஏன் ஆசட்டுத்தனம், அவர் மிக நன்றாக பார்க்கிறார் என்று இளவரசர் வசைலி அவசரமாக ஆழ்ந்த தொனியில் லேசான இருமலோடு பேசினார். எல்லாவிதமான கஷ்டங்களையும் அந்த இருமலோடு கூடிய பேச்சினால்தான் சமாளிப்பதற்கு அவர் வழக்கமாக விரும்புவார். அவர் நன்றாக பார்க்கிறார். எல்லா இராணுவங்கள் மீதும் அந்த இராணுவங்கள் தங்கியுள்ள பிரதேசங்கள் மீதும் பூரணமான அதிகாரங்களை சக்கரவர்த்தி அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கு முன்னால் வேறு எந்த சேனாதிபதிக்கும் அம்மாதிரி அதிகாரங்களை கொடுத்ததில்லை. இதை கண்டு தான் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்தான் இப்பொழுது ஒரு இரண்டாவது சர்வாதிகாரி என்று ஒரு வெற்றி புன்னகையோடு இளவரசர் வசைலி பேசி முடித்தார். கடவுள் கருணை புரிவாராக, கடவுள் கருணை புரிவாராக என்று ஆனா பாவ்லாவ்னா கூறினாள். அந்த பெரிய திறமையுள்ள மனிதர் ராஜசபை வட்டார பழக்க வழக்கங்களில் இன்னும் ஒரு கற்றுக்குட்டியாகவே இருந்து வந்தார். ஆனா பாவ்லாவ்னாவை புகழ்ச்சி செய்ய அவர் விரும்பி ஆனா பாவ்லாவ்னாவின் பழைய கருத்துக்களை இந்த விஷயத்தில் ஆதரித்து பேச விரும்பி கூறியதாவது, அந்த அதிகாரங்களை குட்டுஜோவிற்கு கொடுப்பதற்கு சக்கரவர்த்தி தயங்கினார் என்று சொல்லப்படுகிறது. குட்டுஜோவிடம் அவர், உம்முடைய சக்கரவர்த்தியும் உம்முடைய தந்தை நாடும் இந்த கௌரவத்தை உமக்கு அளிக்கிறது என்று கூறினார். அப்படி சொல்லிய போது பாகாண்டே என்ற கதையை ஒரு பெண்ணுக்கு சொன்னால் அவள் எப்படி நாணி முகம் சிவப்பாளோ அதே மாதிரியும் சக்கரவர்த்தியும் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை அந்த பேச்சில் அவருடைய இருதயம் சம்பந்தப்படாமல் இருந்திருக்கலாம் என்று ஆனா பாவ்லாவ்னா சொன்னாள். ஹோஹோ, இல்லை இல்லை என்று உற்சாகத்தோடு குட்டுஜோவை யாருக்கும் விட்டு கொடுக்காதவரை போல உணர்ச்சியோடு இளவரசர் வசைலி பதிலளித்தார். அவருடைய அபிப்பிராயத்தில் குட்டுஜோவ் எல்லாராலும் பாராட்டப்படுகிறவர் என்பது மட்டுமல்ல, அவரை ஒவ்வொருவரும் போற்றியும் வருகிறார்கள் என்று தோன்றியது. இல்லை, அது அசாத்தியம். நமது சக்கரவர்த்தி அவரை மிகவும் உயர்வாக முன்னால் பேசியிருக்கிறார். இளவரசர் குட்டுஜோவ் உண்மையான அதிகாரத்தை மேற்கொள்ளும்படியும் அவருக்கு யாரும் இடையூறு செய்யாமல் இருக்கும்படியும் கடவுள் அருள் புரிவாராக என்று ஆனா பாவ்லாவ்னா கூறினாள். யாரை அவள் குறிப்பிடுகிறாள் என்பதை உடனே அறிந்து கொண்டு இளவரசர் வசைலி மெதுவான குரலில் பேசினார். ஜாரோவிச் இராணுவத்தோடு இருக்கக்கூடாது என்ற நிபந்தனையை தெளிவாக குட்டுஜோவ் சொல்லிவிட்டார் என்பதை நான் அறிவேன். சக்கரவர்த்தியிடம் அவர் என்ன சொன்னார் என்பது உங்களுக்கு தெரியுமா? சக்கரவர்த்தியிடம் குட்டுஜோவ் சொல்லியதாக கூறப்பட்ட வார்த்தைகளை இளவரசர் வசைலி திரும்பிச் சொன்னார். அதாவது, அவர் ஏதாவது தவறு செய்தால் என்னால் தண்டிக்கவும் முடியும், அவர் ஏதாவது நன்மை செய்தால் அவருக்கு பரிசளிக்கவும் முடியும். ஹோ, அந்த இளவரசர் குட்டுஜோவ் ஒரு சிறந்த விவேகி. அவரை வெகு காலமாக நான் அறிவேன். ராஜசபை தந்திரத்தை இன்னும் பெற்றிராத அந்த பெரிய திறமையுள்ள மனிதர் பேசினார். மேன்மை தங்கியவர்.
அந்த சக்கரவர்த்தி கூட இராணுவத்தோடு இருக்கக்கூடாது என்ற நிபந்தனையை திட்டமாகச் சொன்னார் என்று கூட சொல்லிக் கொள்கிறார்கள். இதை காதில் கேட்டதும் இளவரசர் வசையிலியும் ஆனா பாவ்லாவ்னாவும் அவரை விட்டு தங்கள் பார்வையை திருப்பிக் கொண்டார்கள். தாங்கள் ஒருவரை ஒருவர் துக்கத்தோடு நோக்கி அந்த மனிதரின் அப்பாவித்தனத்தைக் கண்டு பெருமூச்சு விட்டார்கள். அத்தியாயம் 6 நிறைவுற்றது. அத்தியாயம் 7. நெப்போலியனுடன் அடிமை லாவ்ருஷ்கா சம்பாஷணை. பீட்டர்ஸ்பர்க்கில் இம்மாதிரி நடந்து கொண்டிருக்கும் பொழுது பிரெஞ்சு துருப்புகள் ஸ்மாலன்ஸ்கை கடந்து மாஸ்கோவிற்கு மேலும் மேலும் நெருங்கி கொண்டிருந்தார்கள். நெப்போலியனுடைய சரித்திரக்காரரான தியஸ் என்பவர் மற்ற அவருடைய சரித்திரக்காரர்களைப் போலவே தம்முடைய வீரரின் செய்கையை நியாயமாக்குவதற்காக முயற்சி செய்தார். அதாவது, நெப்போலியன் தம்முடைய விருப்பத்திற்கு விரோதமாக மாஸ்கோவின் கோட்டை சுவர்களுக்கு இழுக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறார். மற்ற சரித்திரக்காரர்கள் சொல்லுவது எவ்வளவு தூரம் சரியோ அவ்வளவு தூரம் அவர் சொல்லுவதும் சரி. ஏனெனில் தனியொரு மனிதனின் விருப்பப்படியே சரித்திர சம்பவங்கள் நடக்கின்றன என்பதற்கான ஆதாரங்களை அவர்கள் தேடுகிறார்கள். ருஷ்ய கமாண்டர்களின் சாமர்த்தியத்தினாலேயே நெப்போலியனை மாஸ்கோவிற்கு இழுத்ததாக ருஷ்ய சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இங்கேயும் அவர்கள் சொல்லுவது எவ்வளவு தூரம் சரியோ அவ்வளவு தூரம் தியர் சொல்லுவதும் சரிதான். பின்னால் நடக்கிற காரியங்களுக்கு முன்னால் நடந்த காரியங்கள் ஒரு தயாரிப்பாகவே இருக்கும் என்ற பூர்வகால சட்டம் இங்கே வருவதோடு பரஸ்பர தர்மம் என்ற சட்டமும் உள்ளே நுழைந்து பூரா விஷயங்களையும் குழப்பி விடுகின்றன. ஒரு நல்ல சதுரங்க விளையாட்டுக்காரன் தான் தோல்வியடைந்தால் அதற்கு காரணம் தான் செய்த ஒரு தவறே என்று உண்மையாக நினைக்கிறான். அந்த தவறை கண்டுபிடிப்பதற்காக விளையாட்டு ஆரம்பத்தில் ஒவ்வொரு தடவையும் முயற்சி செய்கிறான். ஆனால் அதே மாதிரி தவறுகள் அந்த விளையாட்டின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஏற்படும் என்பதையும் தன்னுடைய காய்களை நகர்த்தி வைப்பது ஒவ்வொன்றும் பூரணமானது அல்ல என்பதையும் அவன் மறந்து விடுகிறான். அவன் கவனித்த தவறை பற்றி மட்டும் அவன் கவனம் செலுத்துகிறான். ஏனெனில் அவனுக்கு எதிராக விளையாடுகிறவன் அதை தனக்கு சாதகமாக உபயோகித்து கொள்ளுகிறான். யுத்தம் என்பது சில குறிப்பிட்ட காலவரையில் நடப்பது. அங்கே உயிரற்ற காரியங்களை நடத்தி வைப்பது ஒருவருடைய விருப்பத்தை மட்டும் சார்ந்திருக்கவில்லை. பல விருப்பங்களுக்குள் ஏற்படுகிற மோதல்களினாலேயே ஒவ்வொரு காரியமும் பிறக்கிறது. ஆகவே யுத்தம் என்ற இந்த சதுரங்கம் எவ்வளவு சிக்கலானதாய் இருக்க வேண்டும். ஸ்மாலன்ஸ்கை கடந்த பின்பு டாராகா புஜுக்கு அப்புறமாக உள்ள வியாஜ்மா என்ற இடத்திலும் அதன் பின்னால் ஜாரேவா ஜாய்மிஷ் என்ற இடத்திலும் போர் தொடுக்க நெப்போலியன் விரும்பினார். ஆனால் எண்ணற்ற சந்தர்ப்பங்கள் ஒன்று கூடியதால் ருஷ்யர்கள் பாராடினோ என்ற இடத்திற்கு வந்து சேருகிற வரையில் அவர்களால் போர் செய்ய முடியவில்லை. அந்த இடம் மாஸ்கோவிலிருந்து 70 மைல் தூரத்தில் இருக்கிறது. வியாஜ்மாவிலிருந்து மாஸ்கோவிற்கு நேராக முன்னேறும்படி நெப்போலியன் உத்தரவிட்டார். இந்த பெரிய ஏகாதிபத்தியத்தின் ஆசிய தலைநகரமான மாஸ்கோ, அலெக்சாண்டரின் மக்களுடைய பரிசுத்தமான நகரமான மாஸ்கோ, சீனர்களின் கோயில்களைப் போல தோற்றமளிக்கும் கணக்கற்ற மாதா கோயில்களை கொண்ட மாஸ்கோ நெப்போலியனுடைய மனோராஜ்ய ஆசைக்கு ஓய்வையே கொடுக்கவில்லை. வியாஜ்மாவிலிருந்து ஜாரோவா ஜாய்மிஸுக்கு அவர் தம்முடைய கருஞ்சிவப்பு வர்ணமுள்ள வால்வெட்டி விடப்பட்ட மந்தகதி நடையில் போகும் குதிரை மீது காப்பாளர்களும் மெய்காப்பாளர்களும் வேலைக்காரர்களும் பாதுகாப்பு படையும் புடைசூழ போய்க் கொண்டிருந்தார். அவருடைய இராணுவ பிரதான அதிகாரியான பெர்த்தியர் என்பவர் குதிரைப்படையால் கைதியாக பிடிக்கப்பட்ட ஒரு ருஷ்யரை விசாரணை செய்வதற்காக பின்தங்கினார். மொழிபெயர்ப்பாளரான வேளாண் டி இடிவில்லே என்பவருடன் அவர் பாய்ச்சலில் சவாரி வந்து நெப்போலியனுக்கு பக்கத்தில் வந்ததும் தம்முடைய குதிரையின் கடிவாளத்தை இழுத்து நிறுத்தி ஒரு மகிழ்ச்சியான தோற்றத்தோடு நெப்போலியனை பார்த்தார். நல்லது என்று நெப்போலியன் கேட்டார். பிலாட்டாவினுடைய கோசாக்குகளில் ஒருவன் பிலாட்டாவினுடைய துருப்புகள் பிரதான இராணுவத்தோடு சேர்ந்து கொள்வதாகவும் சேனாதிபதியாக குட்டுஜோ நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் சொல்லுகிறான். அவன் புத்திசாலியாக பெரிய பேச்சுக்காரனாகவும் இருக்கிறான். அந்த கோசாக்கிற்கு ஒரு குதிரையை கொடுத்து தம்மிடம் அழைத்து வரும்படி நெப்போலியன் புன்சிரிப்போடு அவர்களிடம் சொன்னார். அந்த கோசாக்கிடம் தாமே பேச வேண்டுமென்று அவர் விரும்பினார். பல உதவியாளர்கள் குதிரைகள் மீது பாய்ச்சலில் போனார்கள். 1 மணி நேரத்திற்கு பின்பு அந்த லாவ்ருஷ்கா
ஒரு சேவகனின் உடுப்போடு நெப்போலியனுக்கு முன்னால் ஒரு பிரெஞ்சு குதிரை மீது வந்து நின்றான். அவன்தான் முன்னால் டெனிசோவிடம் அடிமையாயிருந்து இப்பொழுது ரஸ்டோவிடம் வேலை பார்த்து வருகிறவன். அவனுடைய முகத்தில் குறும்பும் களிப்பும் குடிமயக்கமும் காணப்பட்டன. தமது பக்கத்திலேயே குதிரை மீது வரும்படி அவனுக்கு நெப்போலியன் கூறிவிட்டு அவனை கேள்வி கேட்க ஆரம்பித்தார். நீ ஒரு கோசாக்கா? ஆம், ஒரு கோசாக்கு தான் மேன்மை தங்கியவரே. அந்த கோசாக் தான் யாருடன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை. ஏனெனில் நெப்போலியனுடைய ஆடைகளும் தோற்றமும் சாதாரணமாயிருந்தபடியால் ஒரு கீழ் நாட்டாருடைய மனதிற்கு அவர் ஒரு மன்னராக தோன்றுவதற்கு எந்தவிதமான அடையாளமும் இல்லை. ஆகவே மிகுந்த சௌஜன்யத்தோடு யுத்த சம்பவங்களை பற்றி அவன் பேச ஆரம்பித்தான் என்று இந்த சம்பவத்தை வர்ணிக்கும்போது தியஸ் என்பவர் குறிப்பிடுகிறார். உண்மையில் முதல் நாளன்று லாவ்ருஷ்கா நிறைய குடித்துவிட்டு அவனுடைய எஜமானருக்கு டின்னர் தயார் செய்யாமல் இருந்துவிட்டான். அவனை சவுக்கினால் அடித்து பக்கத்திலுள்ள கிராமத்திலிருந்து கோழி குஞ்சுகளை வாங்கி வரும்படி அனுப்பினார்கள். அங்கே அவன் கொள்ளையடித்து கொண்டிருந்த போதுதான் பிரெஞ்சு துருப்புகள் வந்து அவனை கைது செய்தார்கள். ஒரு வெட்கங்கெட்ட முரட்டுத்தனமான அடிமைகளில் லாவ்ருஷ்காவும் ஒருவன். தன்னுடைய எஜமானருக்கு எந்தவிதமான சேவையையும் செய்வதற்கு தயாராக இருப்பவர்களில் அவன் ஒருவன். எஜமானர்களின் கீழ்த்தரமான உணர்ச்சிகளை, முக்கியமாக தற்பெருமை, சிறுமைத்தனம் ஆகியவைகளை யூகித்து அறிந்து கொள்வதில் அவன் நல்ல சமர்த்தன். தான் நெப்போலியனுடன் இருப்பதை அவன் அறிந்து கொண்டான். தனக்கு முன்னால் நிற்பவர் நெப்போலியன் தான் என்பதை சுலபமாக, நிச்சயமாக அவன் அறிந்து கொண்டான். கொஞ்சம் கூட லாவ்ருஷ்கா வெட்கமடையவில்லை. தன்னுடைய புது எஜமானரின் தயவை பெறுவதற்காக தன்னால் முடிந்த வரையில் முயற்சி செய்தான். இவர் நெப்போலியன் தான் என்பதை அவன் நன்றாய் அறிந்து கொண்டான். ராஸ்டாவோ அல்லது ஒரு சர்ஜன்ட் மேஜரோ கையில் கம்புகளை வைத்துக்கொண்டு எவ்வளவு தூரம் அவனை பயமுறுத்த முடியுமோ அதைவிட அதிகமாக நெப்போலியனுடைய பிரசன்னத்தால் செய்ய முடியாது என்பதை அவன் அறிவான். ஏனெனில் சர்ஜன்ட் மேஜரோ அல்லது நெப்போலியனோ பறித்து கொள்ளுவதற்கு அவனிடம் எதுவும் இல்லை. ஆகவே அவன் பேசிக்கொண்டே போனான். சேவகர்களிடமிருந்து அவன் கேள்விப்பட்ட வதந்திகளையெல்லாம் அச்சமயம் கூறினான். அவைகளில் அநேகம் உண்மையானவை. போனபார்ட்டை தோற்கடிக்க முடியாதென்று நினைக்கிறார்களா அல்லது தோற்கடிக்க முடியாதென்று நினைக்கிறார்களா என்று நெப்போலியன் அவனிடம் கேட்டபொழுது அவன் கண்களை இடுக்கிக் கொண்டு யோசித்து பார்த்தான். இந்த இடத்துல இது ஏதோ மொழிபெயர்ப்பு பிழையா இல்லை அச்சு பிழையான்னு தெரில. இப்படி இருக்க முடியாது. நான் ஆங்கில புத்தகத்தை ரெஃபர் பண்ணும்போது பீட் ஆர் நாட்னு தான் இருக்குது. அதனால் போனபார்ட்டை தோற்கடிக்க முடியும் என்று நினைக்கிறார்களா அல்லது தோற்கடிக்க முடியாதென்று நினைக்கிறார்களா அப்படி தான் இங்கே இருக்க முடியும். இது ஏதோ ஒரு பிழையில் இந்த புத்தகத்தில் வந்திருக்கு. நம்ம முடியுமா முடியாதான்னு அவர் கேட்குறார் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நாவலுக்குள்ளே போகலாம். இந்த கேள்வியில் ஒரு ஆழ்ந்த தந்திரம் இருக்கிறது என்பதை அவன் கண்டான். அவன் மாதிரியுள்ள ஆட்கள் எல்லோருமே ஒவ்வொன்றிலும் தந்திரம் இருப்பதாகவே நினைப்பார்கள். ஆகவே அவன் முகத்தை சுழித்தான். உடனே பதில் சொல்லவில்லை. அது இம்மாதிரி இருக்கிறது. சீக்கிரமாக ஒரு யுத்தம் ஏற்படுமானால் உங்கள் கட்சி ஜெயிக்கும். அதுதான் சரி. ஆனால் 3 தினங்கள் கழிந்தால் அதற்கு பின்னால் அந்த யுத்தம் சீக்கிரமாக முடிவடையாது என்று அவன் சிந்தனையோடு பதில் கூறினான். இந்த பேச்சை நெப்போலியனுக்கு லேலான் என்பவர் பின்வருமாறு புன்னகையோடு மொழிபெயர்த்து சொன்னார். 3 நாட்களுக்கு உள்ளாக யுத்தம் நடக்குமானால் பிரெஞ்சுக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள். பின்னால் நடக்குமானால் என்ன நேரும் என்பதை கடவுளே அறிவார். நெப்போலியன் மிகுந்த சுவாபத்தில் இருந்தார் என்றாலும் இளநகை காட்டவில்லை. அந்த வார்த்தைகளை மீண்டும் சொல்லும்படி உத்தரவிட்டார். லாவ்ருஷ்கா இதை கவனித்தான். அவரை இன்னும் குஷிப்படுத்த நினைத்து நெப்போலியன் யார் என்பதை தெரியாதவன் போல் பாசாங்கு செய்தான். உங்களிடம் போனபார்ட் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிவோம். உலகத்தில் ஒவ்வொருவரையும் அவர் தோற்கடித்திருக்கிறார். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வேறு விதம் என்று அவன் சொன்னான். இந்த தேசாபிமான ஜம்பம் கடைசியில் அவன் வாயிலிருந்து எப்படி வெளிவந்தது என்பதையோ ஏன் வெளிவந்தது என்பதையோ அவன் அறியான். இந்த வார்த்தைகளை மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்த்துச் சொன்னார். கடைசி வாக்கியத்தை மட்டும் அவர் விட்டுவிட்டார். போனபார்ட் புன்னகை கொண்டார். அந்த மகத்தான கேள்வி கேட்பவரை அந்த வாலிப கோசாக் புன்முறுவல் செய்யும்படி செய்தான் என்று சரித்திரக்காரரான தியர்ஸ் சொல்லுகிறார். மௌனமாக சில அடிகள் சவாரி போனதும் நெப்போலியன் தமக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த பெர்த்தியர் என்பவரை பார்த்து அந்த லாவ்ருஷ்கா சக்கரவர்த்தியுடன் பேசிக்கொண்டிருக்கிறான் என்பதை சொல்லும்படியும் அதனால் அவனுக்கு ஏற்படுகிற உணர்ச்சிகளை கவனிக்க வேண்டும் என்றும் கூறினார்.
பைராமீட்டுகளில் தமது வெற்றிகரமான அழியாத பெயரை பதித்தவரான அதே சக்கரவர்த்தியிடம் இந்த சமவெளியைச் சேர்ந்தவன் பேசிக்கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறிந்தால் அவனுடைய உணர்ச்சிகள் எம்மாதிரி இருக்கும் என்பதை அறிய தாம் விரும்புவதாக பெர்த்தியரிடம் நெப்போலியன் கூறினார். இந்த விஷயம் லாவ்ருஷ்காவுக்கு கூறப்பட்டது. தன்னை குழப்பமடைய செய்வதற்காகவே இம்மாதிரி செய்கிறார்கள் என்பதையும், தான் பயந்து போக வேண்டுமென்று நெப்போலியன் விரும்புகிறார் என்பதையும் லாவ்ருஷ்கா அறிந்து கொண்டு தனது புதிய எஜமானர்களை திருப்தி செய்வதற்காக தான் ஆச்சரியமடைந்து ஆச்சரியத்தால் அடிபட்டவன் போல பாசாங்கு செய்து கண்களை விரிய திறந்தான். அவனை சவுக்கால் அடிக்கும் பொழுது அவன் முகத்தில் எம்மாதிரி தோற்றம் காணப்படுமோ அதே தோற்றத்தை இப்பொழுதும் மேற்கொண்டான். நெப்போலியனின் மொழிபெயர்ப்பாளர் சொல்லி முடித்ததும் அந்த கோசாக் திகைப்பினால் பீடிக்கப்பட்டு ஒரு வார்த்தையை கூட அவன் பேசவில்லை. ஆனால் கிழக்கே உள்ள அந்த சமவெளியை கடந்து புகழ் பரவி நின்ற அந்த வெற்றி வீரரை தமது கண்களால் குத்திட்டு பார்த்து கொண்டே சவாரி போனான். அவனுடைய வாய்ச்சாலகமெல்லாம் திடீரென்று நின்றது. அதற்கு பதிலாக வெகுளித்தனம் இல்லாத அமைதியான பயபக்தியே அவனிடம் காணப்பட்டது. அந்த கோசாக்கிற்கு ஒரு வெகுமதி அளித்துவிட்டு பறவைகளை அவைகளுடைய சொந்த வயல்களில் கொண்டு விடுவதைப் போல அவனையும் விடுதலை செய்தார் என்று தியர்ஸ் சொல்லுகிறார். அவருடைய மனக்கண் முன்பு கவர்ச்சியாய் நின்ற அந்த மாஸ்கோவை பற்றி கனவு கண்டு கொண்டே நெப்போலியன் மேலே சவாரி செய்தார். அதனுடைய சொந்த வயல்களில் கொண்டு விடப்பட்ட அந்த பறவை நம்முடைய காவல் முகாமிற்கு பாய்ச்சலில் வந்தான். வருகிற வழியில் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லுவதற்காக நடக்காத விஷயங்களையெல்லாம் மனதில் உற்பத்தி செய்து கொண்டு வந்தான். உண்மையில் நடந்த விஷயங்களை அவன் சொல்ல விரும்பவில்லை. ஏனெனில் அவையெல்லாம் சொல்லுவதற்கு தகுந்தவை அல்ல என்று அவனுக்கு தோன்றின. அவன் கோசாக்குகளை சந்தித்தான். பிலாட்டாவ் படைப்பிரிவோடு சேர்ந்து வேலை செய்யும் பட்டாளத்தை பற்றி விசாரித்தான். மாலையில் யாங்கோவா என்ற இடத்தில் முகாம் போட்டிருந்த தன்னுடைய எஜமானர் நிக்கலஸ் ரஸ்டோவை கண்டான். இலைனோடு பக்கத்து கிராமங்களை சுற்றி பார்த்து வருவதற்காக ரஸ்டோவ் அப்பொழுதுதான் குதிரை மீது ஏறி கொண்டிருந்தார். அவனை மற்றொரு குதிரை மீது ஏறிக்கொள்ளும்படி சொல்லி அவனையும் தம்முடனேயே அழைத்துச் சென்றார். அத்தியாயம் 7 நிறைவுற்றது. அத்தியாயம் 8. வயோதிக இளவரசர் போல்கான்ஸ்கி மரணம். இளவரசி மேரி மாஸ்கோவில் இல்லை. ஆனால் இளவரசர் ஆண்ட்ரூ யூகித்தபடி அபாயமான இடத்திலிருந்து அவள் வெளியேறிவிட்டாள். ஸ்மாலன்ஸ்க் நகரிலிருந்து அல்பாட்டிச் திரும்பிய பின்பு கனவிலிருந்து திடீரென்று விழித்தவரைப் போல வயோதிக இளவரசர் காணப்பட்டார். கிராமங்களிலிருந்து பாதுகாப்புக்காக படை திரட்டி ஆயுதபாணிகளாக்க வேண்டுமென்று அவர் உத்தரவிட்டார். சேனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதினார். தாம் பால்டுஹில்ஸ் மாளிகையிலேயே கடைசி வரையில் இருந்து அதை பாதுகாக்க தாம் தீர்மானித்திருப்பதாக அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். பால்டுஹில்ஸ் மாளிகையை பாதுகாப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்காமல் இருப்பதையோ சேனாதிபதியின் விருப்பத்திற்கு விட்டுவிட்டதாக அக்கடிதத்தில் மேலும் தெரிவித்தார். ருஷ்யாவின் பழைய ஜெனரல்களில் ஒருவர் கைதியாகவோ கொல்லப்படவோ பால்டுஹில்ஸில் ஏற்படலாம் என்றும் அவர் கூறினார். தாம் கடைசி வரையில் பால்டுஹில்ஸிலேயே இருக்கப் போவதாக தமது குடும்பத்தாரிடம் அறிவித்தார். தாம் மட்டும் அங்கே இருந்து கொண்டு இளவரசியையும் டெசலஸையும் குஞ்சு இளவரசரையும் பாகுசாரவா என்ற இடத்திற்கு முதலில் போகும்படியும் அங்கிருந்து பின்னால் மாஸ்கோவிற்கு போகும்படியும் அவர் உத்தரவு கொடுத்தார். ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்தவர் திடீரென்று தூக்கம் கூட இல்லாமல் தனது தந்தை கடுமையாக வேலை செய்வதைக் கண்டு இளவரசி மேரி பீதியடைந்தாள். அவரை தனியாக விட்டு போக அவளால் முடியவில்லை. ஆகவே தனது வாழ்க்கையிலேயே முதல் தடவையாக அவருடைய உத்தரவை மீறி நடக்க துணிந்தாள். அவள் மட்டும் அதை விட்டு போக மறுத்தாள். அவளுடைய தந்தையின் கோபம் அவள் மீது ஒரு பயங்கரமான புயல் காற்றைப் போல வீசியது. அவளுக்கு அவர் செய்த அநியாயங்கள் ஒவ்வொன்றையும் மீண்டும் செய்ய ஆரம்பித்தார். தம்மை அவள்தான் உடல் மெலியும்படி செய்தாள் என்றும், தனது குமாரருடன் சண்டை போடும்படி செய்தாள் என்றும், தம்மீது ஆபாசமான சந்தேகங்கள் கொண்டிருந்தாள் என்றும், தம்முடைய வாழ்க்கையை கெடுப்பது ஒன்றையே அவளுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டிருக்கிறாள் என்றும் அவளை குற்றம் சாட்டி தமது படிப்பு அறையிலிருந்து அவர் விரட்டினார். அப்படி விரட்டும் போது அவள் அந்த ஊரை விட்டு போகாவிட்டால் அதை பற்றி அவருக்கு கவலையில்லை என்றும் சொன்னார். அவள் உயிரோடு இருக்கிறாள் என்பதை நினைத்து பார்க்கக்கூட அவருக்கு விருப்பமில்லை என்றும், அவருடைய கண் முன்பாக அவள் இனி வரவேண்டாம் என்றும் அவர் எச்சரிக்கை செய்தார். பலவந்தமாக அவளை பால்ஹில்ஸிலிருந்து வெளியேற்றி விடுவார்களோ என்று அவள் பயந்தாள்.
அம்மாதிரி அவர் உத்தரவு எதுவும் கொடுக்காமல் தம்மை பார்க்க வர வேண்டாம் என்று மட்டும் சொல்லியதை கேட்டு இளவரசி மேரி மகிழ்ச்சி கொண்டாள். அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் அவள் அதை விட்டு போகாமல் அங்கேயே தங்கி இருக்கிறார் என்பதை கேட்டு சந்தோஷமடைந்து கொண்டிருப்பதற்கு அது ஒரு ஆதாரம் என்பதை அவள் அறிவாள். குஞ்சு நிக்கல்லஸ் புறப்பட்டு போன மறுநாள் காலையில் வயோதிக இளவரசர் தமது யூனிஃபாரத்தை அணிந்து சேனாதிபதியை பார்த்து வருவதற்கு தயாரானார். அவருடைய வண்டி ஏற்கனவே வாசலில் நின்று கொண்டிருந்தது. யூனிஃபாரம் அணிந்து வீட்டை விட்டு வெளியில் போவதை இளவரசி மேரி பார்த்தாள். தமது பதக்கங்களை எல்லாம் அணிந்து கொண்டு தோட்டத்தில் ஆயுதபாணிகளாக அணிவகுத்து நிற்கும் விவசாயிகளையும் வீட்டு வேலைக்கார அடிமைகளையும் பார்வையிடுவதற்காக தோட்டத்தின் வழியாக அவர் போனார். ஜன்னலில் அவள் உட்கார்ந்து கொண்டு தோட்டத்திலிருந்து வந்து கொண்டிருக்கும் அவருடைய குரலை கேட்டுக்கொண்டிருந்தாள். திடீரென்று பீதியுற்ற முகங்களோடு பல மனிதர்கள் சாலை வழியாக ஓடி வந்தார்கள். முற்ற மண்டபத்திற்கு இளவரசி மேரி ஓடி அங்கிருந்து பூச்செடிகளின் பாதை வழியாக சாலைக்கு ஓடினாள். பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்களும் வீட்டு வேலைக்காரர்களும் கொண்ட ஒரு பெரிய கூட்டம் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு மத்தியில் கைத்தாங்கலாக யூனிஃபாரமும் பதக்கங்களும் அணிந்த ஒரு வயோதிகரை அவர்கள் தூக்கி வந்தார்கள். அவள் அவரிடம் ஓடினாள். சூரிய வெளிச்சம் சாலையில் உள்ள எலுமிச்சை மரங்களின் நிழலுக்கு ஊடே சிறு சிறு வட்டங்களாக விழுந்து கொண்டிருந்தது. இதனால் அவருடைய முகத்தில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவளால் நிச்சயமாய் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவள் பார்த்ததெல்லாம் கடுமையான உறுதியான தோற்றம் கொண்டிருந்த அவர் இப்பொழுது பணிவும் பீதியும் கொண்ட தோற்றங்களோடு காணப்பட்டார் என்பதே ஆகும். தமது குமாரியை பார்த்ததும் தமது உபயோகமில்லாத உதடுகளை அசைத்து ஒரு கரகரப்பான சப்தத்தை உண்டு பண்ணினார். அவர் என்ன கேட்கிறார் என்பதை அதிலிருந்து அறிந்து கொள்வது அசாத்தியமாயிருந்தது. அவரை தூக்கி அவருடைய படிப்பு அறைக்கு கொண்டு போனார்கள். சமீப காலத்தில் அவர் எந்த சோஃபாவை கண்டு பயந்து கொண்டிருந்தாரோ அதில் அவரை கிடத்தினார்கள். அன்றிரவே டாக்டர் வரவழைக்கப்பட்டார். அவரிடமிருந்து சிறிது இரத்தத்தை அவர் வெளிப்படுத்தினார். வயோதிக இளவரசருக்கு வலது பக்கமாக பக்கவாதம் பீடித்திருப்பதாக டாக்டர் சொன்னார். பால்டு ஹில்ஸில் தங்கியிருப்பது வர வர அபாயகரமாயிருந்தது. ஆகவே மறுநாள் அவர்கள் வயோதிக இளவரசரோடு பாகுசாரவா எஸ்டேட்டிற்கு போனார்கள். டாக்டரும் கூடவே வந்தார். அவர்கள் பாகுசாரவா போய் சேர்ந்த பொழுது அதற்கு முன்பாகவே டெசலஸும் குஞ்சு இளவரசரும் அதை விட்டு மாஸ்கோவிற்கு புறப்பட்டு விட்டார்கள். இளவரசர் ஆண்ட்ரூ புதிதாய் பாகுசாராவில் கட்டிய வீட்டில் 3 வாரங்களாக வயோதிக இளவரசர் பக்கவாதத்தினால் படுத்த படுக்கையாயிருந்தார். குணமாகவோ அல்லது வியாதி அதிகமாகவோ இல்லாமல் ஒரே மாதிரியாக நிலைமை இருந்து வந்தது. அவருக்கு பிரஞை இல்லை. ஒரு கோணலான பிரேதத்தைப் போல அவர் படுத்திருந்தார். இடைவிடாமல் எதையோ முணங்கிக் கொண்டும் அவருடைய புருவங்களையும் உதடுகளையும் சுழித்து கொண்டும் இருந்தார். அவரை சுற்றி நடப்பவைகளை அவர் அறிந்து கொண்டிருக்கிறாரா இல்லையா என்பதை சொல்ல முடியாது. ஒன்று மட்டும் நிச்சயம், அதாவது அவர் எதையோ சொல்லுவதற்காக துடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அது என்னது என்பதை ஒருவராலும் சொல்ல முடியாது. வியாதி அடைந்த கிறுக்கு புத்தியுள்ள ஒருவர் சொல்ல விரும்பும் ஏதோ ஒரு விசித்திரமான விஷயமாக இருக்கலாம், அல்லது பொது நன்மையை பொறுத்த விஷயமாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தை பொறுத்த விஷயமாகவும் இருக்கலாம். இந்த பரபரப்புக்கு அர்த்தம் எதுவும் கிடையாதென்றும் உடல் கோளாறுகளினால் ஏற்படுவதாய் இருக்கலாம் என்றும் டாக்டர் சொன்னார். ஆனால் தன்னிடம் எதையோ அவர் சொல்ல விரும்புவதாக இளவரசி மேரி நினைத்தாள். ஏனெனில் அவளுடைய பிரசன்னத்தில் இந்த பரபரப்பு அதிகரித்து வந்ததால் அவளுடைய அபிப்பிராயத்தை அது உறுதி செய்தது. அவருக்கு உள்ளத்திலும் உடலிலும் கஷ்டம் இருக்கிறது என்பது தெளிவாய் தெரிந்தது. அவர் இனி சௌக்கியமடைவார் என்பதில் நம்பிக்கை இல்லை. அவர் பிரயாணம் செய்வதும் அசாத்தியமான காரியம். அவரை நடுத்தெருவில் சாகும்படி விட்டுவிடவும் முடியாது. அந்த முடிவு, அந்த கடைசி முடிவு வந்துவிட்டால் நல்லதல்லவா என்று இளவரசி மேரி சில சமயங்களில் நினைத்தாள். தூக்கமே இல்லாமல் இரவும் பகலும் அவரை கவனித்து வந்தாள். அவரிடம் அபிவிருத்தி அடையாளங்கள் தோன்றுகின்றனவா என்பதற்காக அவள் கவனிக்கவில்லை. அவருடைய முடிவு நெருங்கி வருவதற்கான அடையாளங்களை கண்டுபிடிக்கவே அவள் விரும்பினாள். இது பயங்கரமானது. இந்த உணர்ச்சி தன்னிடம் இருப்பதாக ஒப்புக்கொள்வதற்கு அவளுக்கு விசித்திரமாயிருந்தது. என்றாலும் அந்த உணர்ச்சி அவளிடம் இருந்தது. அதைவிட பயங்கரமான விஷயம் அவளை பொறுத்தவரையில் அவளுக்கு தோன்றியது. ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்ற நினைப்பில் அவள் அவரோடு தங்கியிருந்த போதும்
அதற்கு பின்னால் அவளுடைய தந்தை அசௌக்கியமான போதும் அவளுக்கு இந்த உணர்ச்சி தோன்றியது. அதாவது தனது சொந்த விருப்பங்களும் நம்பிக்கைகளும் அவளிடம் மறைந்தோ தூங்கிக் கொண்டோ இருந்தவை இப்பொழுது மீண்டும் விழித்து கொண்டன. பல வருஷங்களாக அவள் மனதில் நுழையாமல் இருந்த எண்ணங்கள், தனது தந்தையின் பயத்திலிருந்து விடுபட்ட சுதந்திர வாழ்க்கையை பற்றிய எண்ணங்களும், காதலும் குடும்ப மகிழ்ச்சியும் கொண்ட எண்ணங்களும் இப்பொழுது அவளுடைய மனக்கண் முன்பாக தொடர்ச்சியாக சாத்தான் சோதனைகளைப் போல மிதந்து கொண்டே இருந்தன. அவைகளை அவள் ஒதுக்கி தள்ளினாலும் அவருக்கு பின்னால் அவளுடைய வாழ்க்கையை அவள் எப்படி அமைப்பாள் என்பதை பற்றிய கேள்விகள் அவளுக்கு தொடர்ந்து தோன்றிக்கொண்டே இருந்தன. இவையெல்லாம் சாத்தானின் சோதனைகள். இதை இளவரசி மேரியும் அறிவாள். அந்த சாத்தானுக்கு எதிரான ஆயுதம் என்பது பிரார்த்தனை ஒன்றுதான் என்பதையும் அவள் அறிவாள். அப்படியே அவள் பிரார்த்தனை செய்யவும் முயற்சித்தாள். பிரார்த்தனை செய்வதைப் போல ஒரு பாவனையை மேற்கொண்டு அங்கிருந்த தெய்வச் சிலைகளை நோக்கினாள். பிரார்த்தனை வார்த்தைகளையும் சொன்னாள். ஆனால் அவளால் பிரார்த்தனை செய்ய முடியவில்லை. மற்றொரு உலகத்தின் வாழ்க்கை, கடுமையான சுதந்திரமான நடவடிக்கையுள்ள உலகம், இதுவரை அவளுக்கு இதம் செய்து வந்ததும் அவள் பிரார்த்தனை செய்து வந்ததுமான அந்த ஆத்மீக உலகத்திலிருந்து முற்றிலும் மாறான மற்றொரு உலகம் அவளை பீடித்திருப்பதாக அவள் உணர்ந்தாள். அவளால் பிரார்த்தனை செய்ய முடியவில்லை, அழவும் முடியவில்லை. இகலோக கவலைகள் அவளை பற்றி கொண்டன. பாகுசாராவில் தங்கியிருப்பது வர வர அபாயகரமாயிருந்தது. பிரெஞ்சுக்காரர்கள் நெருங்கி வருவதாக நாலா பக்கங்களிலிருந்தும் செய்திகள் வந்து கொண்டிருந்தன. பாகுசாராவில் இருந்து 10 மைல் தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பிரெஞ்சு கொள்ளைக்காரர்களால் ஒரு வீடு கொள்ளையடிக்கப்பட்டது என்றும் ஒரு செய்தி வந்தது. வயோதிக இளவரசரை அங்கிருந்து கொண்டு போய்விட வேண்டுமென்று டாக்டர் வற்புறுத்தினார். அந்த மாகாணத்து மிராசுதாரர்களின் மார்ஷல் ஒரு அதிகாரியை இளவரசி மேரியிடம் அனுப்பி சீக்கிரமாக அவள் அதை விட்டு போய்விட வேண்டுமென்று சொல்லச் சொன்னார். கிராமாந்திர போலீஸ் தலைவரும் பாகுசாராவிற்கு வந்து அதையே வற்புறுத்தினார். 25 மைல்களுக்குள் பிரெஞ்சுக்காரர்கள் வந்துவிட்டதாகவும், கிராமங்களில் பிரெஞ்சு பிரகடனங்கள் விநியோகிக்கப்படுவதாகவும், 15ஆம் தேதிக்குள் அவளுடைய தந்தையை அழைத்து கொண்டு அதை விட்டு அவள் போகாவிட்டால் அதனால் ஏற்படும் பலன்களுக்கு தாம் பொறுப்பல்ல என்றும் அவர் தெரிவித்தார். அந்த இடத்தை விட்டு 15ஆம் தேதியன்று போவதென்று இளவரசி தீர்மானித்தாள். புறப்படுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வதிலும் அவளிடம் வந்த ஒவ்வொருவருக்கும் உத்தரவுகள் கொடுப்பதிலுமே நாள் பூராவாக கழிந்தது. 14ஆம் தேதியன்று இரவு படுக்கை உடையை அணிந்து கொள்ளாமலேயே இளவரசர் படுத்திருந்த அறைக்கு பக்கத்தில் உள்ள அறையில் அவள் காலம் கழித்தாள். பல தடவை அவள் விழித்தபோது அவருடைய முணுமுணுப்புகளையும் முனங்கல்களையும், அவருடைய படுக்கையின் க்ரீச் சப்தத்தையும், டைக்கனின் காலடி ஓசைகளையும், அந்த டாக்டரும் டைக்கனும் அவரை திருப்பி போடும்போது ஏற்பட்ட சத்தங்களையும் அவள் கேட்டாள். கதவுக்கு பக்கத்தில் பல தடவை அவள் நின்று கவனித்து கேட்டபோது அவருடைய முணுமுணுப்புகள் வழக்கத்தை விட அதிகமான சப்தத்தை கொண்டிருப்பதையும், அடிக்கடி அவரை திருப்பி போட்டு கொண்டிருப்பதையும் அவள் கேட்டாள். அவளால் தூங்க முடியவில்லை. பல தடவை கதவுக்கு பக்கத்தில் போய் நின்று கவனித்து கேட்டு உள்ளே நுழைய விரும்பினாள். ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை. வயோதிக இளவரசர் பேசாமல் இருந்தாலும் அவரை பற்றி மற்றவர்கள் கொள்ளும் ஒவ்வொரு கவலையை பற்றியும் அவருக்கு மனக்கஷ்டமாய் இருந்தது என்பதை அவள் கண்டாள். அவள் தன்னை அறியாமல் அவரை நோக்கிய போது எவ்வளவு அதிருப்தியோடு அந்த பார்வையை அவர் தவிர்க்கிறார் என்பதை அவள் கவனித்தாள். அகால நேரத்தில், இரவில் அவருடைய அறைக்குள் போவது அவருக்கு எரிச்சலை உண்டு பண்ணும் என்பதை அவள் அறிவாள். ஆனால் இதற்கு முன்பாக அம்மாதிரி அவருக்காக அவள் வருந்தியதில்லை. அல்லது அவரை இழந்து விடுவாள் என்ற பயத்தை அவ்வளவு அதிகமாக இதற்கு முன்னால் அவள் உணர்ந்ததும் இல்லை. அவளுடைய வாழ்க்கை பூராவிலும், அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு செய்கையிலும் அவள் மீது அவருக்கு உண்டான அன்பு பிரதிபலிப்பதை அவள் கண்டாள். இம்மாதிரி நினைவுகளுக்கு இடையே சில சமயங்களில் அவளுடைய மனோராஜ்யத்தில் சாத்தான் நுழைவதுண்டு. அதாவது அவருடைய மரணத்திற்கு பின்னால் காரியங்கள் எப்படி இருக்கும், அவளுடைய புதிய விடுதலை பெற்ற வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற சிந்தனைகள் அவளுக்கு தோன்றுவதுண்டு. மிகுந்த அருவருப்போடு அந்த சிந்தனைகளை அவள் விரட்டியடிப்பாள். அதிகாலையில் அவர் அமைதியடைந்தார். அவளும் தூங்க ஆரம்பித்தாள். வெகு நேரம் கழித்து அவள் விழித்தாள். விழிக்கும்போது அநேகமாய் ஏற்படக்கூடிய உண்மையான சிரத்தை அவளுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாய் காட்டியது. அதாவது அவளுடைய முக்கியமான கவலையெல்லாம்
அவளுடைய தந்தையின் அசௌக்கியத்தை பற்றியது என்பதாகும். அவள் விழித்ததும் கதவுக்கு பின்னால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனித்தபோது அவருடைய புலம்பலை கேட்டாள். அதை கேட்டதும் விஷயங்கள் இன்னும் பழையபடிதான் இருக்கின்றன என்று தனக்குள் சொல்லி ஒரு பெருமூச்சு விட்டாள். என்ன நடந்திருக்க முடியும்? எனக்கு என்ன வேண்டும்? அவர் மரணமாக வேண்டும் என்பதுதானா என்னுடைய விருப்பம் என்று அவள் தன்னையே வெறுத்து கொண்ட உணர்ச்சியோடு அழ ஆரம்பித்தாள். அவள் ஸ்நானம் செய்து உடை அணிந்து பிரார்த்தனைகளை முடித்துவிட்டு முற்ற மண்டபத்திற்கு வெளியே போனாள். அங்கே குதிரைகள் இல்லாமல் வண்டிகள் நின்று கொண்டிருந்தன. அந்த வண்டிகளில் சாமான்களை ஏற்றி கொண்டிருந்தார்கள். வெதுவெதுப்பான மந்தமான காலை நேரமாயிருந்தது. இளவரசி மேரி முற்ற மண்டபத்திலேயே நின்று தன்னுடைய ஆத்மார்த்த வீழ்ச்சியை கண்டு பயம் கொண்டு தன்னுடைய தந்தையிடம் பேசுவதற்கு முன்பாக தன் சிந்தனைகளை ஒழுங்குபடுத்த முயற்சித்து கொண்டிருந்தாள். டாக்டர் கீழே இறங்கி வந்து அவளிடம் சொன்னார், அவர் இன்று கொஞ்சம் சௌக்கியமாயிருக்கிறார். நான் உன்னை தேடித்தான் வந்து கொண்டிருந்தேன். அவர் சொல்வதிலிருந்து அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை கொஞ்சமாவது ஒருவர் தெரிந்து கொள்ள முடியும். அவருடைய சிந்தனை தெளிவாயிருக்கிறது. அவர் உன்னை அழைக்கிறபடியால் நீ உள்ளே வா என்று அவர் சொன்னார். இதை கேட்டதும் இளவரசி மேரியின் இருதயம் பலமாய் அடிக்க ஆரம்பித்தது. அவள் முகமும் வெளிறியது. தான் கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக அவள் சுவரில் சாய்ந்து கொண்டாள். அவளுடைய இருதயம் அந்த பயங்கரமான கெடுதலான மயக்கங்களினால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும் போது அவரோடு பேசுவதோ அவரை பார்ப்பதோ அவருடைய கண்கள் அவளை நோக்குவதோ என்பதையெல்லாம் அவள் நினைத்தபோது அவளை மகிழ்ச்சியும் பயங்கரமும் வாட்டின. உள்ளே வா என்று டாக்டர் சொன்னார். தன்னுடைய தந்தையின் அறைக்குள் இளவரசி மேரி நுழைந்து அவருடைய படுக்கைக்கு பக்கத்தில் போனாள். அவர் மல்லாந்து படுத்திருந்தார். தலையை உயர்த்தி வைத்திருந்தார்கள். அவருடைய சிறிய மெலிந்த கைகள் நீல நரம்புகள் வெளியே புடைத்து கொண்டிருக்க அந்த மெத்தையின் மீது விழுந்து கிடந்தன. அவருடைய இடதுகண் அவளுக்கு நேராக பார்வையை செலுத்தியது. அவருடைய வலதுகண் கோணலாக காணப்பட்டது. அவருடைய புருவங்களும் உதடுகளும் அசைவற்று இருந்தன. எல்லாவற்றையும் சேர்த்து அவரை பார்த்தபோது அவர் மெலிந்தவராகவும் சிறியவராகவும் பரிதாபகரமானவராகவும் காணப்பட்டார். அவருடைய முகம் சுருங்கியோ அல்லது கரைந்தோ போனதாக தோன்றியது. அவருடைய அங்க அடையாளங்கள் சிறியதாய்விட்டன. இளவரசி மேரி அவரிடம் சென்று அவர் கையை முத்தமிட்டாள். அவருடைய இடதுகை அவளுடைய கையை அழுத்தியது. ஆகவே வெகு நேரமாக அவளுக்காக அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். அவளுடைய கையை அவர் முறுக்கினார். அவருடைய புருவங்களும் உதடுகளும் கோபமாக படபடத்தன. அவர் தன்னிடம் என்ன விரும்புகிறார் என்பதை அறிவதற்கு அவள் பீதியோடு அவரை நோக்கினாள். தம்முடைய இடது கண்ணால் அவளுடைய முகத்தை பார்ப்பதற்காக அவள் இடம் மாறி நின்றபோது அவர் அமைதியடைந்தார். சில வினாடிகள் அவருடைய முகத்திலிருந்து தமது கண்களை எடுக்கவில்லை. பின்னால் அவருடைய உதடுகளும் நாக்குகளும் அசைந்தன. சப்தங்கள் வெளிவந்தன. அவர் பேச ஆரம்பித்தார். பீதியோடும் இரக்கத்தோடும் அவளை நோக்கினார். அவளால் அறிந்து கொள்ள முடியாதோ என்று அவர் பயந்தது போல தோன்றியது. தன்னுடைய பூரண சாமர்த்தியத்தையும் ஒன்று கூட்டி இளவரசி மேரி அவரை நோக்கினாள். அவருடைய நாக்கை அசைப்பதற்காக அவர் செய்த முயற்சிகள் கோமாளித்தனமாக இருந்தபடியால் அவள் தனது கண்களை கவிழ்த்து கொண்டாள். அவளுடைய தொண்டைக்கு வந்து கொண்டிருந்த விம்மல்களை கஷ்டத்தோடு அமுக்கினாள். அவர் ஏதோ சொன்னார். அதே வார்த்தைகளை பல தடவை திரும்ப திரும்பச் சொன்னார். அவளால் அவற்றை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் சொல்லுவது எதுவாக இருக்கும் என்பதை அவள் யூகிக்க முயற்சி செய்து அவர் சொல்லிய வார்த்தைகளை கேள்விக்குறியோடு அவள் திரும்பச் சொன்னாள். என்று பல தடவை அவர் சொன்னார். இந்த சப்தங்களை அறிந்து கொள்வது முற்றிலும் அசாத்தியம். தாம் அறிந்து கொண்டதாக டாக்டர் நினைத்தார். கேள்விக்குறியோடு அவர், மேரி, நீ பயப்படுகிறாயா என்று திரும்பிச் சொன்னார். இளவரசர் தமது தலையை குலுக்கிவிட்டு மீண்டும் அதே சப்தங்களை உச்சரித்தார். எனது உள்ளம் வருந்துகிறது என்று இளவரசி மேரி கேட்டாள். அப்படித்தான் என்று சொல்லுவதைப் போல அவர் முணங்கினார். அவளுடைய கையை எடுத்து அவருடைய மார்பில் பல இடங்களில் வைத்து அழுத்தி அதை வைப்பதற்கு சரியான இடத்தை கண்டுபிடிப்பது போல அவர் செய்து கொண்டிருந்தார். எப்பொழுதும் நினைவுகள்
நினைவுகள், உன்னை பற்றித்தான் நினைவுகள் என்று முன்பு சொல்லியதை விட அதிகமான தெளிவோடு அவர் கூறினார். இப்பொழுது தாம் சொல்லுவதை புரிந்து கொள்ள முடியும் என்ற நிச்சயத்தில் அவர் இருந்தார். தனது விம்மல்களையும் கண்ணீரையும் மறைக்க முயற்சி செய்து இளவரசி மேரி தனது தலையை அவர் கையில் அழுத்தினார். அவளுடைய தலைமுடியை அவர் தடவி கொடுத்தார். இரவு இரவு பூராவாக உன்னை நான் கூப்பிட்டு கொண்டிருந்தேன் என்று அவர் சொன்னார். எனக்கு மட்டும் தெரிந்திருந்தால் நான் உள்ளே வர பயந்து கொண்டிருந்தேன் என்று கண்ணீரோடு அவள் சொன்னாள். அவளுடைய கையை அவர் அழுத்தினார். நீ நீ தூங்கவில்லையா? இல்லை, நான் தூங்கவில்லை என்று இளவரசி மேரி சொல்லிவிட்டு தனது தலையை ஆட்டினாள். தன்னை அறியாமலேயே தனது தந்தை செய்வதைப் போலவே செய்ய ஆரம்பித்து தன்னுடைய எண்ணங்களை கூடிய வரையில் சைகைகள் மூலமாக காட்ட ஆரம்பித்தாள். அவளுடைய நாக்கும் அசைவதற்கு கஷ்டமாக இருப்பது போல தோன்றியது. அன்பிற்குரிய அன்பான அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை இளவரசி மேரியால் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவளிடம் இதற்கு முன்பு அவர் காட்டியிராத ஒரு கனிவையே அந்த வார்த்தையால் காட்ட விரும்புகிறார் என்பது அவருடைய பார்வையிலிருந்து தெளிவாய் தோன்றியது. நீ நீ ஏன் உள்ளே வரவில்லை? நான் அவர் மரணமடைய வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருந்தேன் என்று இளவரசி மேரி நினைத்தாள். அவர் சிறிது நேரம் மௌனமாயிருந்தார். உனக்கு வந்தனம் அன்பான குமாரியே. எல்லாவற்றையும் மன்னித்துவிடு. உனக்கு வந்தனம், மன்னித்துவிடு. உனக்கு வந்தனம் என்று அவர் சொன்னார். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருக ஆரம்பித்தது. ஆண்ட்ரூவை கூப்பிடு என்று அவர் திடீரென்று சொன்னார். ஒரு குழந்தைத்தனமான பீதியுற்ற சந்தேக தோற்றம் அவர் பேசிய போது அவருடைய முகத்தில் காணப்பட்டது. இம்மாதிரி கேட்பது அர்த்தமற்றது என்பதை அவரை அறிந்திருப்பது போல தோன்றியது. அல்லது இளவரசி மேரிக்கு அம்மாதிரி தோன்றியது. அவரிடமிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்று அவள் பதிலளித்தாள். அவர் எங்கே இருக்கிறார்? அவர் ஸ்மாலன்ஸ்க் நகரில் இராணுவத்தோடு இருக்கிறார் அப்பா. அவர் தமது கண்களை மூடிக்கொண்டு வெகுநேரம் மௌனமாயிருந்தார். தமது சந்தேகங்களுக்கு பதில் கூறுவதைப் போலவும் ஒவ்வொன்றையும் இப்பொழுது அவர் நினைவு கூர்ந்து அறிந்து கொண்டதைப் போலவும் தமது நிலையை அவர் அசைத்து மீண்டும் தமது கண்களை திறந்தார். ஆம் என்று அவர் மிருதுவாகவும் தெளிவாகவும் சொன்னார். ருஷ்யா நாசமாய் போயிற்று. அவர்கள் ருஷ்யாவை அழித்து விட்டார்கள். அவர் விம்மி விம்மி அழ ஆரம்பித்தார். மீண்டும் அவருடைய கண்களிலிருந்து நீர் பெருகியது. இளவரசி மேரியால் இனியும் தன்னை அடக்கி கொண்டிருக்க முடியவில்லை. அவருடைய முகத்தை பார்த்ததும் அவள் அழுதாள். மீண்டும் அவர் தமது கண்களை மூடிக்கொண்டார். அவருடைய விம்மல்கள் நின்றன. தமது கண்களை அவர் சுட்டி காட்டினார். அதை அறிந்து கொண்ட டைக்கன் அவரது கண்ணீரை துடைத்தான். மீண்டும் அவர் தமது கண்களை திறந்து எதையோ சொன்னார். வெகுநேரம் வரை ஒருவராலும் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. கடைசியில் அதை டைக்கன் அறிந்து கொண்டு திருப்பிச் சொன்னான். அவர் என்ன மனோபாவத்தில் பேசிக்கொண்டிருந்தாரோ அதே மனோபாவத்தில் அவருடைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க இளவரசி மேரி முயற்சித்தாள். ருஷ்யாவை பற்றியோ அல்லது இளவரசர் ஆண்ட்ரூவை பற்றியோ அல்லது தன்னை பற்றியோ அல்லது அவருடைய பேரனை பற்றியோ அல்லது தம்முடைய மரணத்தை பற்றியோ அவர் பேசியிருக்க வேண்டும் என்று அவள் நினைத்தாள். ஆகவே அவருடைய வார்த்தைகளை அவளால் யூகிக்க முடியவில்லை. நீ உனது வெள்ளையாடையை அணிந்து கொள், எனக்கு அது பிரியமானது என்பதுதான் அவர் கூறியது. இதை அறிந்து கொண்டதும் இன்னும் அதிகமாக இளவரசி மேரி விம்மி அழுதாள். அவளுடைய கையை பற்றி அவளை வெளியே வராந்தாவிற்கு டாக்டர் அழைத்துச் சென்று அவளுக்கு இதமான வார்த்தைகளை கூறி பிரயாணத்திற்கான ஏற்பாடுகளுக்கு இணங்கும்படி செய்ய அவர் முயற்சித்து கொண்டிருந்தார்.
அவள் அறையை விட்டு போனதும் வயோதிக இளவரசர் மீண்டும் தமது குமாரரை பற்றியும் யுத்தத்தை பற்றியும் சக்கரவர்த்தியை பற்றியும் பேச ஆரம்பித்து கோபமாக தமது புருவங்களை நெறித்து தமது கரகரப்பான தொனியை உயர்த்தினார். அச்சமயத்தில் இரண்டாவதாகவும் கடைசியானதுமான நோய் தாக்குதல் ஏற்பட்டது. இளவரசி மேரி தாழ்வாரத்தில் இருந்தாள். அன்றைய தினம் தெளிவாகவும் உஷ்ணமாகவும் இருந்தது. சூரியன் நன்றாக பிரகாசித்துக் கொண்டிருந்தான். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. எதை பற்றியும் நினைக்க முடியவில்லை. எந்த உணர்ச்சியும் அவளுக்கு இல்லை. தனது தந்தை மீதுள்ள ஆர்வமுள்ள ஆசை ஒன்றுதான். அந்த வினாடி வரையில் அவள் உணர்ந்திராத அந்த ஆசை ஒன்றுதான் அவளுக்கு இருந்தது. விம்மி விம்மி அழுது கொண்டே தோட்டத்திற்குள் ஓடி இரு புறங்களிலும் எலுமிச்சை மரங்களை கொண்ட சாலை வழியாக குளம் வரையில் ஓடினாள். அந்த எலுமிச்சை மரங்களை இளவரசர் ஆண்ட்ரூ நட்டு வைத்தார். ஆம், நான் 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 அவர் இறக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆம், அது சீக்கிரமாக முடிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் அமைதியாக இருக்க விரும்பினேன். என்னை பற்றி என்ன ஆவது? அவர் இல்லாத போது அந்த அமைதிதான் என்ன பலன் கொடுக்கப் போகிறது என்று இளவரசி மேரி அந்த தோட்டத்தில் உலவிக்கொண்டே தனது கைகளை விம்மி விம்மி அழுது கொண்டிருப்பதால் உயர்ந்து தனியும் தனது மார்பில் வைத்து அழுத்தி கொண்டே முணுமுணுத்தாள். அந்த தோட்டத்தை சுற்றி முடித்ததும் அந்த பாதை மீண்டும் அவளை வீடு கொண்டு வந்து சேர்த்தது. வீட்டிற்கு வந்ததும் குமாரி பௌரியனை அவள் பார்த்தாள். பாகுசாரவாய் என்ற இடத்திலேயே அவள் தங்கப் போகிறாள். அதை விட்டு போக அவள் விரும்பவில்லை. அச்சமயம் அவள் தன்னோடு ஒரு அந்நியரை அழைத்து கொண்டு இளவரசி மேரியிடம் வந்தாள். அவர்தான் அந்த ஜில்லாவின் மிராசுதாரர்களின் மார்ஷல். சீக்கிரமாக இளவரசி அதை விட்டு புறப்பட வேண்டிய அவசியத்தை எடுத்து கூறுவதற்காக அவர் நேராக வந்தார். இளவரசி மேரி அவர் சொல்லுவதை கேட்டாள். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரை வீட்டிற்குள்ளேயே அழைத்துச் சென்று அவருக்கு மத்தியான சாப்பாடு அளித்து அவளும் அங்கே அமர்ந்தாள். பின்னால் அவரிடம் சொல்லிக்கொண்டு வயோதிக இளவரசரின் அறை வாசலுக்கு போனாள். ஒரு பரபரப்படைந்த முகத்தோடு வெளியே வந்த டாக்டர் அவளை உள்ளே போகக்கூடாது என்று சொன்னார். போய்விடு இளவரசியே, போய்விடு போய்விடு. அவள் மீண்டும் தோட்டத்திற்குள் வந்து அந்த குளத்திற்கு பக்கத்தில் உள்ள சரிவில் புல்தரையில் அமர்ந்தாள். அவள் அங்கிருப்பதை ஒருவராலும் பார்க்க முடியாது. அவள் எவ்வளவு நேரம் அங்கே இருந்தாள் என்பது அவளுக்கு தெரியாது. அங்கிருந்த பாதை வழியாக ஒரு பெண் ஓடி வரும் காலடி ஓசையை கேட்டு அவள் தன்னுணர்வு பெற்றார். அவள் எழுந்தாள். அவளை பார்ப்பதற்காக அவளுடைய வேலைக்காரி துனியாஷா தேடிக் கொண்டிருப்பது போல தோன்றினாள். தன்னுடைய எஜமானியை பார்த்ததும் பீதியுற்றவள் போல அவள் திடீரென்று நின்றாள். தயவு செய்து வாருங்கள் இளவரசியே, இளவரசர் என்று துனியாஷா நிறுத்தி சொன்னாள். இதோ இப்பொழுதே நான் வருகிறேன் என்று இளவரசி வேகமாக பதில் சொல்லிவிட்டு துனியாஷா என்ன சொல்லிக் கொண்டிருந்தாலோ அதை முடிப்பதற்கு விடாமல் அந்த பெண்ணை பார்க்காமல் தவிர்த்து வீட்டை நோக்கி ஓடினாள். இளவரசியே, அது கடவுளின் விருப்பம். எதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று அவளை அந்த வீட்டு வாசலில் சந்தித்த மார்ஷல் சொன்னார். என்னை தனியாக விடுங்கள், அது உண்மையல்ல என்று கோபமாக அவரை பார்த்து கூச்சலிட்டாள். அவளை நிறுத்துவதற்கு டாக்டர் முயற்சித்தார். அவள் அவரை அப்புறமாக தள்ளிவிட்டு அவளுடைய தந்தையின் அறையினுடைய வாசலுக்கு ஓடினாள். எதற்காக பீதியுற்ற முகங்களோடு கூடிய இந்த மக்கள் என்னை தடுக்கிறார்கள்? அவர்கள் யாரும் எனக்கு வேண்டியதில்லை. அவர்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவள் நினைத்தாள். அவள் கதவை திறந்தாள். முன்னால் இருண்டிருந்த அந்த அறையில் இப்போது பிரகாசமான பகல் வெளிச்சம் பரவி இருந்தது. அவள் திடுக்கிட்டாள். அந்த அறையில் அவளுடைய தாதியும் மற்ற பெண்களும் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் அவளுக்கு வழிவிடுவதற்காக கட்டிலுக்கு பக்கத்திலிருந்து விலகி நின்றார்கள். அவர் முன்போலவே படுக்கையில் படுத்திருந்தார். அவருடைய அமைதியான முகத்தில் காணப்பட்ட கடுமையான தோற்றம் இளவரசி மேரியை வாசற்படியிலேயே நிறுத்தியது. இல்லை, அவர் இறக்கவில்லை. அது முடியாத காரியம் என்று அவள் தனக்குள்ளாக சொல்லிக்கொண்டு அவரிடம் நெருங்கினாள். அவளை பற்றிய பயங்கரத்தை அவள் அடக்கி கொண்டு அவருடைய கன்னத்தில் தன் உதடுகளை அழுத்தினாள்.
ஆனால் உடனே பின்வாங்கினாள். அவருக்காக அவளிடம் ஏற்பட்டிருந்த எல்லா கனிவுகளும் உடனே மறைந்தன. அதற்கு பதிலாக தனக்கு முன்பாக அங்கே படுத்து கிடப்பதை பார்த்து அவளுக்கு ஒரு பயங்கர உணர்ச்சி ஏற்பட்டது. இல்லை, அவர் உயிரோடு இல்லை. அவர் இருந்த இடத்தில் இப்பொழுது அவளுக்கு பழக்கமில்லாத விரோதமான பயங்கரமான அருவருக்கத்தக்க ஏதோ ஒரு அதிசயம் இருக்கிறது. அவள் தனது முகத்தை தனது கைகளால் மறைத்து கொண்டு அங்கிருந்த டாக்டர் மீது சாய்ந்தாள். அவர் பிடித்து கொண்டார். டைக்கனுக்கும் டாக்டருக்கும் முன்னிலையில் அங்கிருந்த பெண்கள் இளவரசரின் சடலத்தை குளிப்பாட்டினார்கள். வாய் திறந்திருக்கும் போதே விரைத்துவிடக்கூடாது என்பதற்காக நாடியையும் தலையையும் சேர்த்து ஒரு கைக்குட்டையால் கட்டினார்கள். கால்கள் விரிந்துவிடக்கூடாது என்று ஏற்கனவே விரிய ஆரம்பித்திருந்த கால்களை மற்றொரு கைக்குட்டையால் ஒன்று சேர்த்து கட்டினார்கள். பின்னால் அவருடைய யூனிஃபாரத்தை அவருக்கு அணிவித்து பதக்கங்களை எல்லாம் மாட்டி சுருங்கி போயிருந்த அந்த சிறிய சடலத்தை மேஜை மீது கிடத்தினார்கள். இவற்றையெல்லாம் யார் ஏற்பாடு செய்தார்கள், எப்பொழுது செய்தார்கள் என்பது கடவுளுக்கே தெரியும். என்றாலும் முறைப்படி ஒழுங்காக செய்யப்பட்டன. அவருடைய சவப்பெட்டியை சுற்றி இரவில் மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. அதன் மீது ஒரு சவப்போர்வை விரிக்கப்பட்டிருந்தது. ஜூனிபர் பச்சை இலைகள் தரை பூராவாக பரப்பப்பட்டிருந்தன. அவருடைய சுருங்கிய தலைக்கு கீழாக அச்சடித்த பட்டி ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அந்த அறையின் ஒரு மூலையில் சுவிசேஷங்களை ஒருவன் ஓதிக்கொண்டிருந்தான். ஒரு செத்த குதிரையைச் சுற்றி மற்ற குதிரைகள் எப்படி தயக்கத்தோடு பலமாய் மூச்சுவிட்டு கொண்டு கூடி நிற்குமோ அதே மாதிரி அந்த சவப்பெட்டியை சுற்றி வீட்டைச் சேர்ந்தவர்களும் வெளியார்களும் மார்ஷலும் கிராமத் தலைவரும் விவசாய பெண்களும் அந்த வரவேற்பு அறையில் நெருக்கமாக கூடி நின்று பீதியடைந்த வெறித்த பார்வையோடு தங்களுக்கு சிலுவை குறிகாட்டி தலை குனிந்து வயோதிக இளவரசரின் குளிர்ந்து விரைத்து போன கையை முத்தமிட்டார்கள். அத்தியாயம் 8 நிறைவுற்றது.